வெற்றியின் ரகசியம். குட்டி குரங்கின் வீரக்கதை. அமைதியான அந்த அடர்ந்த காட்டில் ஒரு நாள் அதிகாலை வேளையில் பொன்னிற சூரியன் மெதுவாக உதிக்கத் தொடங்கியது. காட்டின் ராஜாவான சிங்கம் ஒரு உயரமான பாறையின் மீது கம்பீரமாக ஏறி நின்று காடே அதிரும் வகையில் முழங்கியது. காட்டு விலங்குகளை கவனிங்க. நம் காட்டில் ஒரு மாபெரும் விளையாட்டுப் போட்டி நடக்கப் போகிறது. இதில் ஒரு வயது குட்டி முதல் 100 வயது தாத்தா விலங்கு வரை அனைவரும் பங்கேற்கலாம். வெற்றி வீரர்களுக்கு பெரும் பரிசுகள் காத்திருக்கின்றன என்று அறிவித்தது. இதை கேட்டதும் யானை, சிறுத்தை, கரடி முதல் சிறிய எலி வரை அனைத்து விலங்குகளும் உற்சாகத்தில் துள்ளி குதித்தன. மற்ற விலங்குகள் தங்களின் உடல் பலத்தையும் வேகத்தையும் பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தன. அப்போது ஒரு சிறிய 7 வயது குட்டி குரங்கு மட்டும் முன்னே வந்து, நானும் இந்த போட்டியில் கலந்து கொள்வேன் என்று உறுதியான குரலில் கூறியது. இதை கேட்ட ஒரு நரி ஏளனமாகச் சிரித்து, நீயோ மிகச் சிறியவன், உன்னால் எப்படி பலசாலி விலங்குகளுடன் மோத முடியும் என்று கிண்டல் செய்தது. ஆனால் அந்த குட்டி குரங்கு சற்றும் தயங்காமல், வெற்றி பெறுவது என்பது அடுத்த விஷயம், முதலில் என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்கிறேனே என்று தன்னம்பிக்கையுடன் கூறி தன் தலையில் ஒரு சிவப்பு பட்டையை கட்டிக்கொண்டு களத்தில் இறங்கியது. போட்டி தொடங்கியது. சிறுத்தை மின்னல் வேகத்தில் பாய்ந்து ஓடியது. குட்டி குரங்கோ சளைக்காமல் மரத்திற்கு மரம் தாவி லாவகமாக முன்னேறியது. பாதையின் நடுவில் ஒரு பிரம்மாண்டமான மரம் சாய்ந்து கிடந்தது. பெரிய விலங்குகள் அந்த தடையை தாண்டிச் செல்ல முடியாமல் தவித்தன. ஆனால் குட்டி குரங்கு அந்த மரத்தின் அடியில் இருந்த ஒரு சிறிய இடைவெளி வழியாக மிக எளிதாக புகுந்து வெளியே வந்து மற்ற விலங்குகளுக்கு முன்பாக முன்னேறிச் சென்றது. உருவம் சிறியதாக இருப்பது சில நேரங்களில் பெரிய பலமாக அமையும் என்பதை அங்கிருந்த அனைவரும் முதலாக உணர்ந்தனர். சிறிது தூரம் சென்றதும் பாதையில் மழையினால் ஏற்பட்ட பெரும் சேறு காணப்பட்டது. வேகமாக ஓடி வந்த சிறுத்தை அங்கே வழுக்கி விழுந்து தடுமாறியது. மற்ற பெரிய விலங்குகளும் நகர முடியாமல் சேற்றில் சிக்கிக் கொண்டன. அப்போது அந்த குட்டி குரங்கு தான் மட்டும் முன்னேறி செல்ல நினைக்காமல் அங்கிருந்த அணில்களையும் முயல்களையும் உதவிக்கு அழைத்தது. அவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து காய்ந்த மரக்கிளைகளை சேற்றின் மேல் பாலமாக அடுக்கி ஒரு தற்காலிக பாதையை உருவாக்கின. இதன் மூலம் அனைத்து விலங்குகளும் ஆபத்தின்றி சேற்றை கடந்தன. ஒற்றுமையே பலம் என்பதை அந்த நெகிழ்ச்சியான செயல் அனைவருக்கும் காட்டியது. அடுத்த சவாலாக மிக உயரத்தில் மறைந்திருந்த ஒரு இலக்கை பந்துகளால் அடிக்க வேண்டும் என்ற போட்டி வந்தது. பலசாலி கரடியால் பந்தை தூக்க முடிந்தது. ஆனால் அடர்ந்த கிளைகள் மறைத்ததால் இலக்கு எங்கே இருக்கிறது என்று அதற்கு தெரியவில்லை. அப்போது குட்டி குரங்கு மின்னல் வேகத்தில் மரத்தின் உச்சாணி கிளைக்கு ஏறி சென்று கரடிக்கு சரியான திசையை சைகை காட்டியது. குரங்கின் சரியான வழிகாட்டுதலால் கரடி குறி தவறாமல் இலக்கை அடித்தது. சிறியவர்களின் புத்திசாலித்தனமும் பெரியவர்களின் பலமும் இணைந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பது அங்கே நிரூபிக்கப்பட்டது. இறுதிச் சுற்றாக ஒரு செங்குத்தான மலையின் உச்சியை அடைய வேண்டும் என்ற சவால் வந்தது. சிறுத்தை மிக வேகமாக ஏறிச் சென்றது. ஆனால் பாதி வழியில் பாதை முடிந்துவிட மேலேயும் செல்ல முடியாமல் கீழேயும் இறங்க முடியாமல் சிறுத்தை மலைத்து நின்றது. அப்போது அங்கு வந்த குட்டி குரங்கு தன் வாளால் ஒரு உறுதியான கிளையை பிடித்து தொங்கி தன் கைகளால் சிறுத்தையை பிடித்து மேலே இழுத்து வழிகாட்டியது. இருவரும் ஒருவருக்கொருவர் பக்கபலமாக இருந்து அந்த உயரமான மலை உச்சியை அடைந்தனர். வெற்றி மேடையில் சிங்கம் கம்பீரமாக நின்றது. சிறுத்தைக்கு முதல் பரிசான தங்க கோப்பை வழங்கப்பட்டது. ஆனால் சிறுத்தை மிகுந்த பெருந்தன்மையுடன் சிங்கத்திடம், அரசே, இந்த குட்டி குரங்கு எனக்கு உதவி செய்யவில்லை என்றால் என்னால் இந்த உச்சியை அடைந்திருக்கவே முடியாது. உண்மையான வெற்றி இவனுக்கே சேரும் என்று கூறியது. இதை கேட்டு நெகிழ்ந்து போன சிங்கம் குட்டி குரங்குக்கு காட்டின் வீரன் என்ற உயரிய விருதையும் தங்க பதக்கத்தையும் வழங்கி பாராட்டியது. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் கைகளை தட்டி ஆரவாரம் செய்தன. நீதி: வெற்றி என்பது ஒருவரை தோற்கடிப்பது மட்டுமல்ல, இக்கட்டான நேரத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து இலக்கை அடைவதே உண்மையான வெற்றி. உருவமும் வயதும் ஒருபோதும் திறமைக்கும் சாதனைக்கும் தடையாக இருக்காது.